அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறோம் ஒலிம்பியாட் பாஸ் பேப்பரில் நெக்ஸ்ட் லெவல் பாஸ் பேப்பரில் வந்த கொஷின் ஒன்று. பிக்யூ சமன் 2, கியூஆர் 3 சொல்லியிருக்காங்க, ஆர்பி 6ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், பிக்யூஆர் வந்து நேர்நிலை எண்கள்னு சொல்லியிருக்காங்க. பிக்யூஆர் வந்து நேர்நிலை எண்கள், அதைத்தான் இப்போ எழுதியிருக்கேன் நான், நேர்நிலை எண்கள் அப்படின்ட்டு. ரைட், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அதனுடைய பெருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கொஷனில் இன்னைக்கு பாருங்க, பிக்யூ கியூஆர் ஒவ்வொன்றும் இருக்கு சார் தானே. ரைட், நான் என்ன செய்யறேன்னு இன்னைக்கு இல்லாத ஒரு பெருமானத்தால் ரெண்டு பக்கம் பெருக்கி விடுறேன். அதாவது பி கியூ சமன் 2 தானே, இன்னைக்கு ஆர் தானே இல்லை, அது ஆறால பெருக்கிறேன் நான். ரெண்டு பக்கம் பெருக்கணும், பேலன்ஸ் தானே. ரைட், பி கியூ ஆர் சமன் 2r, ரெண்டு பக்கம் தானே பெருக்க போறோம். ரைட், அடுத்தது பாருங்க, QR சமன் 3. இதை நான் என்ன செய்யறேன், P ஆல பெருக்கினா PQR ன்னு வந்துரும் தானே. PQR சமன் 3, P ஆல பெருக்கணும் 3P. அடுத்தது பாருங்க, RP சமன் 6. இதை வந்து Q ஆல பெருக்குவோம் ரெண்டு பக்கமும், இங்கிட்ட Q ஆல இங்கிட்ட Q ஆல. அப்ப 6Q இங்க PQR. சரிதா? இப்போ இதெல்லாம் சமன் இல்லை, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சமன். பாருங்க, எல்லாமே PQ. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன முடிவு வரலாம், 2R சமன் 3P சமன் 6Q. இது எல்லாமே சமன் தானே. இது எல்லாமே 2R 3P 6Qக்கு சமன். அப்போ இது எல்லாமே சமன்னால இதை சமன் Kன்னு எடுப்போம், சமன் Kன்னு எடுப்போம். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சமனாக இருக்குது தானே, அதனால Kன்னு எடுக்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம 2R சமன் Kனா R சமன் K/2. அடுத்து 3P சமன் K, P சமன் K/3. ரைட்டா? ரைட். அடுத்து 6Q சமன் K அப்படின்னா Q சமன் K/R. இப்போ நம்ம கேட்டது என்ன, P plus Q plus R, அதுதான் கேட்டிருக்காங்க. P plus Q plus R தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, எல்லாம் K சார்பா இருக்கும். Pங்கிறது என்ன, K 3 சார், Q Pங்கிறது சரி, Q K இல்ல 6, R வந்து K/2. ஓகே, ரைட். இப்போ PQR என்ன வர போகுதுன்னு பாருங்க, 6 இங்கே 2K K plus 3K சமன் 6K/R. 2 3 6, 6 ஏறி சுற்றினா இதுக்கு விட வந்து K. விட வந்து என்னது, K. இப்போ K கண்டுபிடிச்சிங்கன்னா சரி, K என்னவோ சமன் இது 3ஐ கூட்டினா என்னன்னு வருது, K. இப்போ K என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரைட், K இதில் ஏதாச்சும் ஒன்று எத்தனாலும் பிரதித்தாலும் சரி. பாருங்க, RPன்னு எடுப்போம், RP சமன் R தானே. ரைட், இங்கே Rக்கு பதிலாக K/2, Pக்கு பதிலாக K/3 சமன் 6. ரைட், இங்கே பாருங்க, K இருக்குன்னா K வர்க்கம் கீழே 6 சமன் 6. 6 அந்த பக்கம் இருக்குன்னா K வர்க்கம் சமன் 36. அப்போ K வர்க்கம் சமன் 6 வர்க்கம், K வர்க்கம் சமன் 6 வர்க்கம். அப்போ K சமன் எவ்வளோ, K சமன் 6. அப்போ இதுக்கு P plus Q plus R வந்து K தானே. அவை K சமன் 6னா இதனுடைய பெருமானம் 6, K சமன் 6. அவை இதுக்கான ஆன்சர் வந்து 6. ரைட்டா? இதுக்கு மட்டும்தான் பிரத்யேகமான அவசியம் இல்லை, மற்றதுக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். Qக்கு பதிலாக என்ன வருது, K/6. Rக்கு பதிலாக பாருங்க, Rக்கு பதிலாக K/2 சமன் 3. அப்போ இங்கே 12 பெருக்கினாங்கட்டு K வர்க்கம் சமன் 36 வருது. எங்கேயாவது இங்கே இங்கே இல்லாட்டி இங்கே எங்கே போட்டாலும் K/R தான் வரப்போகுது. இதனுடைய கூட்டுத்தொகையும் R தான். ரைட், அப்போ இந்த மாதிரி கணக்கு வரக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னைக்கு உள்ளதை இந்த மாதிரி செய்யக்குள்ள நிறைய கணக்குகள் இருக்குது, கனவு சம்பந்தமான கணக்குகள்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கணக்குகள் செய்யக்குள்ள நீங்கள் இந்த முறையை பயன்படுத்தக்குள்ள நீங்கள் அந்த கணக்கை ஈஸியாக தீர்க்க மாதிரி இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.